தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சசிகாந்த் செந்தில் எம்பி இரத்த அழுத்தத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் பாலாஜி. தற்போது சசிகாந்த் செந்தில் எம்பி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரார். விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியின் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் நேற்று முழுதும் கடந்த 29ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் அவருடைய உண்ணாவிரத்தை தொடங்கினார். அதாவது தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை ஒன்றிய அரசு வழங்க வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதமானது தொடங்கப்பட்டது. இது பல மாதங்களாக அந்த கல்வித் தொகை தமிழகத்துக்கு வரவில்லை. ஆகவே உடனடியாக அந்த கல்வித் தொகை வழங்க வேண்டும் என காலை உண்ணாவிரதத்தை அறிவித்து காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் அந்த உண்ணாவிரத்தை தொடங்கினார்கள். நேற்று உண்ணாவிரதம் 29ஆம் தேதி தொடங்கப்பட்டு நேற்று அவருக்கு ரத்த அழுத்தம் காரணத்தினால் திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது மருத்துவர்கள் அவரை சிகிச்சை அளித்து வந்திருந்த நிலையில் இன்று தற்போது அவர் ஒரு காணொலி மூலம் உரை வெளியிட்டிருக்கிறார். நான் மருத்துவமனையிலிருந்தே மீண்டும் உண்ணாவிரதத்தை தொடங்குகிறேன். ஆகவே இந்த கல்வித்தொகை வழங்கும் முறை இந்த உண்ணாவிரதம் நீடிக்கும் என அவர் தானாகவே காணொலி மூலம் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவானது வைரலாகி கொண்டிருக்கிறது. மேலும் தமிழக அமைச்சர் திருவள்ளூர் மாவட்டத்தின் அமைச்சர் நாசர் அவர்கள் அவரை சந்திப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் மருத்துவமனையில் தற்போது எம்பியை சந்திக்க இருக்கிறார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நன்றி பாலாஜி உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.